அப்படின்னா நோக்கியா 6.1 பிளஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஆட்டோ போட் அன்னைக்கே நீங்க செக் பண்ணி பார்த்தோம், நம்ம ஆட்டோ போட் டிடெக்ட் ஆச்சு. அதே போல வந்துட்டு எவ்வளவு ஆம்பியர்ல இது ஸ்டக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 ஆம்பியர் 80 மில்லி ஆம்பியர் நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது ஸ்டக் ஆச்சு. ஸோ நம்ம சொன்ன சீக்வன்ஸ் படி இதை வந்து நமக்கு இஎம்எம்சில தான் பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இஎம்எம்சி எடுத்து ரீபால் பண்ணி இது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இஎம்எம்சி எடுத்து நான் ரீட் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டே இந்த இஎம்எம்சி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதோட ஹெல்த் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வேற ஏதாவது கரெக்டா இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் எதுல தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா யூஎஃப்ஐல வச்சு நம்ம செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்னு யூஎஃப்ஐ ZTAC ஆர் F64 ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கணும். ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் இருந்தா மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். சரியா? டூல் பாக்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலா ரெண்டு விதமா நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்பி பின் அவுட்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாக்ஸ்ல எடுத்து போடுறது. இது அடாப்டர்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இஎம்எம்சி எடுத்துட்டேன். நான் டைரக்டாக என்ன பண்றேன் அப்படின்னா அடாப்டர்ல வச்சு நான் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணி பாத்துக்கிறேன். இது ஒரு மெத்தடு. ஐஎஸ்பி பின் அவுட்ன்றது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்டை எடுக்காமலே இந்த கார்டுக்கு போகக்கூடிய லைன் 6 லைன் இருக்கும். அந்த 6 லைனுக்கு நம்ம ஜம்பர் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். அந்த அடாப்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா VCC Q கிரவுண்ட் கிளாக் கமாண்ட் டேட்டா 0ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதுதான் நமக்கு வந்து இந்த இஎம்எம்சிக்கு போகக்கூடிய வோல்டேஜ் லைன் டேட்டா லைன் எல்லாமே எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 6 லைன் தான். இந்த 6 லைனை நான் இஎம்எம்சி எடுக்காமலே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6 லைன் எந்தெந்த காம்போனன்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கோ அதுல இருந்து ஜம்பர் எடுத்து நான் இந்த அடாப்டர்ல கனெக்ட் பண்ணி அதை டைரக்டா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஃப்ஐ பாக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கார்டை வந்து எடுக்காம பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐஎஸ்பி அடாப்டர் எனக்கு வேணும். இது இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் கார்டு எடுக்காம பண்ண முடியும். பட் என்கிட்ட இந்த அடாப்டர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கார்டு எடுத்தே பண்ணிக்கலாம். நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டு எடுக்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. நீங்க யூஎஃப்எஸ் எல்லாம் போறீங்கன்னா TXRX லைன் சொல்லி கொடுப்பாங்க. அந்த லைன்ல எங்க கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிபியூக்கு மேல கொடுத்திருப்பாங்க. நம்ம சிபியூ ட்ரில் பண்ணி தான் அதுக்கான பின் அவுட்டே எடுக்கிற மாதிரி வரும். டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பட் நான் ஒரு கார்டை ப்ராப்பரா எடுக்க தெரியும், அதை ரீஃபிக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னும் போது அது டெட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் கிடையாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்டு எடுத்துட்டே பண்ணிக்கலாம். சரியா? டாட்டுக்கு தகுந்தாப்புல தான் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஐசி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஐசிலயும் டாட் வரும் இல்லையா. சோ அந்த டாட்டுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம கொடுத்திருப்பாங்க அந்த பிஜிஏ. ஓகே, எனக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆயிடுச்சு. தெரியுதா? சோ இந்த டாட்டிங் இருக்கு. அதே போல இந்த இடத்துல நமக்கு டாட் கொடுத்திருக்காங்க. சரியா? யூஎஃப்ஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அது உள்ளார தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த யூஎஃப்ஐ பாக்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். நம்ம யூஎஃப்ஐயோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கிற இஎம்எம்சி என்ன மாடலோட இஎம்எம்சி என்ன பிராண்ட், சோ எழுத்து எல்லாமே நல்லா இருக்கா, செக்யூரிட்டி ஃபைல் பூட் ஃபைல் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நான் பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை இஎம்எம்சி இருக்கு இல்லையா. இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது என்ன கார்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது எந்த மாடலுக்கான கார்டு. இப்ப இதுல சாஃப்ட்வேர் ஃபைல் கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்ப இது எந்த மாடல்ல இருந்து எடுத்தோம், நோக்கியா 6.1 பிளஸ்ல இருந்து எடுத்தோமா, அந்த மாடல்ல இருந்து A to Z எல்லாமே நமக்கு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஷோ ஆஃப் ஆகும். அண்ட் இந்த இஎம்எம்சி என்ன மேனுஃபேக்சரர்ன்றது நமக்கு இதுல ஷோ ஆஃப் ஆயிடும். சரியா? ஐடென்டிஃபை இஎம்எம்சி நான் கொடுக்குற போது ஐடென்டிஃபை இஎம்எம்சி நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பிராண்ட் ஆஃப் இஎம்எம்சி, இது வந்து என்ன பிராண்ட் இஎம்எம்சின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட இஎம்எம்சின்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல வந்துட்டு இது எவ்வளவு பிஜி எவ்வளவு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல பாத்துக்கிறேன்.
64 ஜிபிக்கான இஎம்எம்சின்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த போன்ல எனக்கு கம்ப்ளைண்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு போனோட மாடல் எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுதா, நம்ம என்ன மாடலுக்கான சிப்செட் எடுத்திருக்கோம் அப்படின்ற அந்த மாடல் எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஷோ ஆகல. அப்ப எனக்கு இது வந்து சாஃப்ட்வேர் கரப்ட் தான். சோ இந்த சாஃப்ட்வேர் கரப்டாவும் இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனையாவும் இருக்கலாம். ஹெல்த் நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஹெல்த் நான் எப்படி செக் பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெல்த் பிளஸ் ஸ்மார்ட் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, தெரியுதா? ஹெல்த் பிளஸ் ஸ்மார்ட் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த ஹெல்த் பிளஸ் ஸ்மார்ட் ரிப்போர்ட் இத நான் கொடுக்கிறேன். இந்த இடத்துல டிவைஸ் லைஃப் டைம் எனக்கு என்ன இருக்கு, நார்மல் தான் இருக்கு. அதே போல வந்துட்டு எஸ்எல்சி எம்எல்சி 20% to 30% தான். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து ஹெல்த் இஷ்யூ இல்ல. அப்ப நான் பார்ட்டிஷன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. EXD CSD யூசர் ஏரியா boot 1 boot 2 இந்த மாதிரி எனக்கு எல்லாமே டிக் ஆயிருக்கு இல்லையா? சோ இத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீட் பண்றேன். இந்த இடத்துல நான் ரீட்னு கொடுக்கிறேன். எனக்கு எதுல ரீட் ஆயிருக்குன்றத நான் பாக்குறேன். லோக்கல் டிஸ்க் C UEFI ஃபைல் CMMC அதர்ஸ்ல எனக்கு இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா செக்யூரிட்டி ஃபைல். செக்யூரிட்டி ஃபைல்ன்றது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ், மெயின் சாஃப்ட்வேர் ஃபைல். இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் லோட் பண்ணும்போது ஒரு சில ஃபைல் மிஸ் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? சோ அத நான் எதுல போய் எடுக்கிறேன் அப்படின்னா யூசர் ஏரியா பார்ட்னு இருக்கு இல்லையா? யூசர் ஏரியா பார்ட் உள்ளார போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகுது பாருங்க. இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகுறது தான் நமக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா? அந்த ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகுறது மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்துட்டு டேட்டாஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் டேட்டாவையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மோடம் 1 மோடம் 2 RFNV செக்யூர் FS டிவைஸ் இன்ஃபோ FSG மோடம் A மோடம் B, அதாவது எனக்கு அந்த ரெட் கலர்ல எதெல்லாம் இண்டிகேட் ஆயிட்டு இருக்கோ எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். persist FRP எனக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நான் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரீட் பண்றேன். ரீசெட் இருக்கு இல்லையா? சோ EMMC ஃபேக்டரி ரீசெட் கொடுக்குறேன். சோ என்ன வருதுன்னா வார்னிங் கொடுக்குது boot 1 boot 2 யூசர் ஏரியா எல்லாமே எரேஸ் ஆயிடும், பார்ட்டிஷன் ரீசெட் ஆயிடும், எல்லாமே ரீசெட் ஆயிடும். ஓகேவா? கண்டினியூவா? எஸ். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரீசெட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்றோம் இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஃபுல்லாவே ஹார்ட் ரீசெட் ஃபேக்டரி ரீசெட் பண்ணிட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பூட் ஃபைல் செக்யூரிட்டி ஃபைல், அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோட் பண்ணலாம். சரியா? நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூட் ஃபைல செக்யூரிட்டி ஃபைல ஃபர்ஸ்ட் லோட் பண்ணலாம். சோ லோட் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடுல எனக்கு வந்து சின்னதா ஷோ இந்த எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா? சோ நான் கிளிக் பண்ண அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எடுத்து வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நமக்கு கொண்டு போயிடும். நமக்கு எந்த யூசர் ஏரியாவோ அதை நம்ம கொண்டு போயிடும். சோ அப்படியே டிராக் அண்ட் டிராப் தான். நம்ம சாம்சங்க்கு பண்றோம்ல டிராக் அண்ட் டிராப், சேம் அதே கான்செப்ட் தான். டிராக் அண்ட் டிராப் பண்ற யூசர் ஏரியா எடுத்து போய் யூசர் ஏரியா EXD CSD எடுத்துட்டு போய் EXD CSD ல வைக்கிறேன். boot 1 எடுத்துட்டு போய் boot 1 ல, boot 2 எடுத்துட்டு போய் boot 2 ல. சோ இதுல வெச்சிட்டு ரைட் அப்படிங்கற ஆப்ஷன், ரைட்ன்றது என்னன்னு சொன்ன அப்படின்னா பேஸ்ட்னு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ ரைட் பண்றோம். கிளிக் பண்றேன். யூசர் பார்ட் இருக்கு. இது உள்ளார வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சோ எல்லாத்தையும் அப்படியே ஒன் பை ஒன்னா நம்ம போடுறோம். செக்யூரிட்டி ஃபைல காப்பி பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரீசெட் பண்ணதுக்கு பிறகு காப்பி பண்ணதை ரைட் பண்ணோம். அடுத்து ஃபைனலா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சிப்செட் வேரியன்ட் தான். Qualcomm MediaTek Exynos. இப்போ Qualcommக்கு வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஃபைல் நமக்கு என்னென்ன வரும்? நமக்கு Qualcommக்கு patch 0 raw ப்ரோக்ராம்னு வருமா? ஜஸ்ட் அதை தான் நம்ம இங்க ரைட் பண்ண போறோம், சாஃப்ட்வேர் ரைட் பண்ண போறோம். சோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஃபேக்டரி இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஃபேக்டரி இமேஜை நான் கிளிக் பண்றேன். ஃபேக்டரி இமேஜை கிளிக் பண்ணதுக்கு பிறகு மேல ஃபேக்டரி இமேஜ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்றேன். சோ இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெண்டார் பிளாட்ஃபார்ம் பிராண்ட் இருக்கு இல்லையா? சோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு என்ன சிப்செட் வேணும் அப்படின்றது இருக்கு. இப்போ இது வந்து என்ன மாடலுக்கான சிப்செட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா Qualcomm மாடலுக்கான சிப்செட். நான் Qualcomm நான் இங்க கிளிக் பண்றேன். Qualcomm நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரா ப்ரோக்ராம் patch 0ன்றது வந்துருச்சு எனக்கு இந்த இடத்துல. சோ இப்போ இந்த இடத்துல நான் அந்த ரா ப்ரோக்ராம் patch 0 நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாடலுக்கான சாஃப்ட்வேர் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ரா ப்ரோக்ராம் patch 0 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து
இன்புட்டா கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் பண்ணிடலாம். சரியா? எல்லாமே டிக் ஆயிருக்கான்றத பார்த்துட்டு ரைட்னு கொடுத்துடலாம். சரியா? ஒன்ஸ் இது எல்லாமே ரைட் ஆகி முடிச்சதுக்கு பிறகு நான் ஐடென்டிஃபை இஎம்எம்சி நான் கொடுக்கும் போது எனக்கு கம்பல்சரி என்ன வரணும்னா அந்த ஹோம் பேஜ்ல நோக்கியா 6.1 பிளஸ் அப்படின்றது வரணும். ஃபர்ஸ்ட் எனக்கு சாஃப்ட்வேர் ஃபைல் ஷோ ஆகல. அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, எதனால எனக்கு இந்த போன் டெட்ல இருக்குன்னா சாஃப்ட்வேர் கரப்ட் ஆனால தான் டெட்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சாஃப்ட்வேர் ஃபைல் ரைட் பண்றேன். அப்ப எனக்கு அந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடென்டிஃபை இஎம்எம்சின்னு கொடுக்கும் போது அந்த சாஃப்ட்வேர் ஃபைல் எனக்கு காட்டணும். நம்ம செக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அதோட பிளாட்ஃபார்ம் காமிச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காட்டலையா? நான் ஃபைனலா சாஃப்ட்வேர் எல்லாமே லோட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஐடென்டிஃபை இஎம்எம்சி நான் கொடுக்குறேன். ஸோ ஐடென்டிஃபை இஎம்எம்சி நான் கொடுக்கும்போது இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மோட லோட் ஆயிடுது. ஸோ நமக்கு இது வரைக்கும் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணும்போது எது வரைக்கும் வந்துச்சு, இந்த டிவைஸ் பார்ட்டிஷன் பாசிபிள் அப்படின்ற வரைக்கும் தான் வந்துச்சே தவிர எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ஃபைல் எனக்கு காட்டல. அப்ப அந்த இஎம்எம்சில என்ன கரெக்ட் ஆயிருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சாஃப்ட்வேர் ஃபைல் தான் கரெக்டா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹார்ட் ரீசெட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் ஃபைல் ஓட்டும் போது எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. அந்த இஎம்எம்சி எடுத்து ரீசெட் பண்ணிட்டு அதை நம்ம போர்ட்ல வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? நான் சொன்னது இஎம்எம்சியோட ஹெல்த் ரிப்பேர், இஎம்எம்சில இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ரிப்பேர் பண்றதா நான் சொன்னேன். சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை நான் சொல்றேன். இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். சரியா?